ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th சயின்ஸில் மரபியல் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு லெசன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரபியலை வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான, நம்ம தவிர்க்க முடியாத ஒரு லெசனில் இதுவுமே நம்ம ஒன்றுன்றதை சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டி லைவுக்கு முன்னாடியும் படித்தா மாதிரி லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். அதேமாதிரி எவ்வளோ மார்க்குன்றது கீழே கமெண்ட்டில் தைரியமாக போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி முதல் கேள்விக்கு போய்டுவோம். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது கீழ்கண்ட எதன் மூலம் நடைபெறுகிறது? ஓகேங்களா? ஸோ பண்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுறதுனாலே அது என்ன வரும்? குரோமோசோம்களால் தான். ஓகேங்களா? அடுத்தது 22வது கேள்வி. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்வி தான். டிஎன்பிசி ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது ஒன்று. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 23 ஜோடி அல்லது 46 குரோமோசோம்கள். ஓகேங்களா? அடுத்தது 3வது கேள்வி. ஜீன்களின் எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் மாற்றம் ஏற்பட காரணம்? ஜீன்களோட எண்ணிக்கை மற்றும் அமைப்பில் மாற்றம் ஏற்பட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 3மே தான். நீக்கமடைதல், இரட்டிப்பாதல், தலைகீழ் மாற்றம் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 4வது கேள்வி. மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலம் கண்டுபிடித்தவர் யார்? சோதனை மூலம் கண்டுபிடித்தவர் யாருக்கு அப்படின்னா கிரிகர் ஜோகர். மெண்டல் தான் வரும், மெண்டலிப் கிடையாது. மெண்டலிப் வந்து தனிம வரிசை அட்டவணை. சரிங்களா? ஒரு சில பி போடுறீங்க, மெண்டலிப் வராது, மெண்டல் தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்தது 5வது கேள்வி. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது? டிஎன்ஏ அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய முதுகெலும்பாக செயல்படக்கூடிய எது? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, நைட்ரஜன் காரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏடைய முதுகெலும்பாக இருக்குது. நம்ம இந்த போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர். அடுத்தது 6வது கேள்வி. பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்யூப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்யூப்ளாய்டு. அடுத்தது 7வது கேள்வி. சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது டேஷ் வகை குரோமோசோம் ஆகும்? சென்ட்ரோமியர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும். ஓகேங்களா? இது வடிவத்தோடு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அதுவும் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கின்றது, அதையும் நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மெட்டா. ஓகேங்களா? மெட்டாசென்ட்ரிக். மொத்தம் குரோமோசோம் அந்த வகைகள் வரும். 8வது கேள்வி. மரபணுக்கள், மரபியல் மாற்றம் மற்றும் உயிரினங்களின் பாரம்பரியமாதல் பற்றிய படிப்பு அறிவியல் பிரிவுக்கு என்ன பேர்? இந்த மரபு பொருளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு என்ன பேர்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மரபியல். ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கெல்லாம் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து 9வது கேள்வி. மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக 1993ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றவர் யார்? நோபல் பரிசு. யார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஎச் மோர்கன் அப்படின்றவர் தான் வந்து அந்த நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து 10வது கேள்வி. டிஎன்ஏக்களை இணைக்கும் நொதி எது? இணைக்கக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் நம்மளை வந்து குழப்பமடைய செய்யும். முக்கியம், அது கொஞ்சம் பார்த்து தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. இணைக்கிறதா பிரிக்கிறதான்றதை நம்ம பார்த்து தான் ஆன்சர் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் பி, லிகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் அல்லது டிஎன்ஏ லிகேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து 11வது கேள்வி. குரோமோசோம் அமைப்பு அல்லது எண்ணிக்கையில் ஏற்படும் திடீர் மாற்றத்துக்கு என்ன பெயர்?
இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, குரோமோசோம் சடுதி மாற்றம். ஓகேங்களா. அடுத்தது 12வது கேள்வி, மனிதனில் காணப்படும் குரோமோசோம்கள் எண்ணிக்கை நம்ம 23 ஜோடின்னு பார்த்தோம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி பிரிக்கலாம், அதான் கேள்வி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, 22 ஜோடி ஆட்டோசோம்கள், ஒரு ஜோடி அல்லோசோம்கள். ஓகேங்களா. அடுத்தது 13வது கேள்வி, 2 குரோமாட்டிட்களை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைப்பது எது? ஒன்றாக இணைப்பது எது? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்ட்ரோமியர் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து இந்த குரோமோசோம்களை வந்து இணைக்கிறது நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது 14வது கேள்வி, மனித இனத்தில் பெண் உயிரியில் காணப்படும் ஒரே மாதிரியான குரோமோசோம் அமைப்பிற்கு டேஷ் என்று பெயர். ஒரே மாதிரியான குரோமோசோம், அதான் அந்த எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோகேமிட். ஓகேங்களா. இதுவே வந்து XY அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஹெட்டிரோகேமிட். அடுத்தது 15வது கேள்வி, டிஎன்ஏ மாதிரி வடிவை கண்டுபிடித்த வாட்சன் மற்றும் கிரீக்கிற்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது? எந்த வருஷம்? எந்த வருஷம் வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க? சூப்பர். இது 1962 1962 தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 16வது கேள்வி, சடுதி மாற்றம் என்ற சொல்லை 1901ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் யார்? சடுதி மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூகோ டிவிரிஸ். ஓகே, சி. அடுத்தது நம்ம ஹியூகோ மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம், சேர்த்து படிக்கணும். 17வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை அல்லாததை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மும்மைய நிலை. இது மட்டும் தான் தப்பு, இது மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது 18, லாங்டன் என்ற மருத்துவரால் 1866ஆம் ஆண்டு அடையாளம் காணப்பட்ட குறைபாட்டு நோய்க்கு என்ன பெயர்? இதுக்கு என்ன பேர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் நோய். ஓகே, ஆக்சுவலாக பேரே வந்து லாங்டன் டவுன் தான் வரும். ஓகேங்களா. இது நீங்கள் போட்டால் கண்டுபிடிச்சுன்னு சொல்லி நான் தான் போடல, முழு பேர் என்ன லாங்டன் டவுன் தான் ஒரு பேர். அவருடைய பேர் தான் அந்த நோயை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 19, ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படும் நோய் என்ன? இது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, கதிரருவால் இரத்த சோகை. அதான் அந்த நோயோட பேர். அடுத்தது 20வது கேள்வி, செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதிக்கு என்ன பெயர்? பகுதிக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா சூப்பர், ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்ட்ரோமியர். ஓகேங்களா. அடுத்தது 21, ஒரு உயிரியின் இயல்புக்கு மாறான புரத உற்பத்திக்கு காரணமான அமைவது எது? இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி. இதுக்கு என்ன பேருனா
ஜீன்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் என்னவும் இயல்புக்கு மாறான புரத உற்பத்தி ஏற்படும். அடுத்தது 22வது கேள்வி, டிஎன்ஏவின் 2 இழைகளையும் பிரிக்கும் நொதி சேர்க்கும் நொதி நம்ம பார்த்திருந்தோம். இது பிரிக்கும் நொதின்னு சொல்லி பார்க்கலாம். பிரிக்கும் நொதி ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, டிஎன்ஏ ஹெலிகேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 23, குரோமோசோம்கள் அவற்றின் வடிவத்தை பொறுத்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், அந்த வடிவத்தை பொறுத்து. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கேட்கலாம். அப்படியே ஆப்போசிட். ஓகே, டீலோசென்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கோல் வடிவம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு குட்டை ஒரு நீண்ட வடிவம் இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜே வடிவம் அல்லது எல் வடிவம். மெட்டாசென்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வி வடிவத்தில் இருக்கும். ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 3, 2, 1. அடுத்தது, வாட்சன் மற்றும் கிரிக்கிற்கு எந்த துறையின் கீழ் நோபல் பரிசு வழங்கப்பட்டது? நோபல் பரிசு கொடுத்தா நம்ம பார்த்துருந்தோம். அது எந்த வருஷத்தையும் பார்த்தோம், 1962. எந்த துறைக்கு கொடுத்தாங்க? எந்த துறைக்கு கொடுத்துருப்பாங்க? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மருத்துவத்துறைக்கார். மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 25வது கேள்வி, செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரமாக செயல்படுவது. நம்ம மனித செல்லுக்கு பற்றி அதனுடைய அந்த முதுமையை உணர்த்தக்கூடிய ஒரு கடிகாரமா இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வருஷம் இருப்போன்றத சொல்லக்கூடியதான் சொல்றாங்க. என்னது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டீலோமியர் தான் சொல்லுவாங்க. அடுத்தது 26வது கேள்வி, 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலைக்கு என்ன பெயர்? இதுக்கு என்ன பேரு? டவுன் நோய். ஓகேங்களா. அடுத்தது 22வது கேள்வி, சரி 27வது கேள்வி, குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிப்பது எது? குரோமோசோம்களுக்கு அந்த நிலைப்புத்தன்மை. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, டீலோமியர் தான். ஓகேங்களா. எது வந்து அந்த முதுமையை காட்டக்கூடிய கடிகாரமாக செயல்படும் அதே டீலோமியர் தான் நிலைப்புத்தன்மைக்கும் காரணமாக இருக்குது. அடுத்து 28, மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள உதவும் வரைபட முறையை கண்டுபிடித்தவர் யார்? வரைபட முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஆர்சி புன்னட். ஆர்ஹெச் வராது, ஆர்சி புன்னட் தான். சி தான் கரெக்ட். அடுத்தது 29, ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்ன? ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:2:1. ஓகேங்களா. சி தான் கரெக்ட். ஜீனாக்க விகிதம் கேட்டிருக்கேன். அடுத்த 30வது கேள்வி, கிரிகர் ஜோகர் மெண்டல் தன் சோதனைக்கு பயன்படுத்திய தாவரத்தின் பெயர் என்ன? என்ன தாவரத்தை பயன்படுத்தினார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி, பட்டாணி தான் பயன்படுத்தியிருப்பார். அடுத்தது 31வது கேள்வி, மெண்டல் தன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பண்பு மற்றும் ஒழுங்கு பண்புடன் பொருந்தாததை தேர்வு செய்க. பொருந்தாதது ஓங்கு பண்பு, இங்க ஓங்குன்னு வார்த்தை வரணும். ஓங்கு பண்பு வராது, கரெக்ட் தான், சரியா? இந்த பண்போட ஒழுங்கு பண்பு கம்பேர் பண்ணும்போது எது ஒன்று தப்பா இருக்கு? த ஆன்சர் ஆப்ஷன் சி, விதை நிறம் மட்டும் தான் வந்து மஞ்சள் வராது. என்ன வருன்றத, அது ஒழுங்கு பண்புக்கு இந்த இடத்துல என்ன நிறம் வருன்றத சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 32வது கேள்வி, ஒரு பொறுத்துக. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் தான் அது, ஓகேங்களா? இது நார்மலாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான், ஓகேங்களா? அதை வச்சு இதுக்கு ஆன்சர் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 4, 3, 2, 1, ஓகேங்களா? அடுத்தது 33, கீழ்கண்டவற்றுள் மெண்டலின் விதிகளுள் பொருந்தாதது. 3 விதி சொல்லியிருப்பாரு, அதில் ஒரு விதி மட்டும் வராது. என்ன விதின்னு சொல்லுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஒரு கொஸ்டின் தான் அது. நம்ம ஆக்சுவலாக வந்து ஜென்ரலாக யோசிக்கும் போது சரியான ஆன்சரை போட்டுருவோம், ஓகேவா? ஆனால் அது சரியான ஆன்சர் கிடையாது. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடுங்குத்தன்மை விதி மட்டும் தான் வராது. மீதி 3 விதி சொல்லியிருப்பாரு, ஒடுங்குத்தன்மை விதி மட்டும் வராது. அடுத்தது 34, குரோமோசோம் என்ற சொல்லை 1888ஆம் ஆண்டு முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார்? உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்துறது யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வால்டேயர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான், வால்டேயர் தான். பண்ண வாலண்டியரா இதை வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அடுத்து 35, நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படும் குரோமோசோமுடைய வகை என்ன? அது என்ன பேர் சொல்லுவாங்க? அந்த குரோமோசோமுக்கு என்ன பேர்? என்ன பேர் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சேட்டலைட் குரோமோசோம். அடுத்தது 36வது கேள்வி, உயிரின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம். பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அல்லோசோம்கள். அந்த 23வது ஜோடியா வரக்கூடிய அந்த குரோமோசோம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா XY இந்த 2 குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாலினத்தை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க, ஓகேங்களா? ஹெட்டிரோசோம் வரும், பட் ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வகை தான். நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும், சரிங்களா? 37, உயிரிகள் வழக்கமான இருமய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலைக்கு என்ன பெயர்? 2 மையம் 2n தான் இருக்கணும், ஆனால் அதை தாண்டி 3n 4n இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? நானே விலைக்கு சொல்லிட்டேன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன பேர் போது பார்த்தீங்கன்னா டியூப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர். என்ன சொல்லுவாங்க? சாரி, யூப்ளாய்டு மாதிரி சொல்லிட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 38வது கேள்வி, டவுன் நோய்க்கு குறைபாட்டினால் ஏற்படும் அறிகுறிகளுள் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. இந்த டவுன் நோய் எடுத்து பார்த்தீங்களா, டவுன் அப்படின்ற ஒரு கண்டுபிடிச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த நோய் கூட கம்பேர் பண்ணும்போது கீழ்கண்ட எது ஒன்று பொருந்தாது? சரி, ஆன்சர் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி, அசுரத்தனமான வளர்ச்சி, ஓகேங்களா? எது பார்த்தோன்னா மந்தமான வளர்ச்சி தான் வரும். அடுத்தது 39, பெரும்பாலும் நன்மை பயக்கக்கூடிய தாவரங்கள் கீழ்கண்ட எந்த நிலையை கொண்டுள்ளது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன்
டி நான் மைய நிலையை வந்து கொண்டு இருக்கும் 4n. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். மெண்டல் தனது ஆய்வுக்கு ஒரு தாவரத்தின் எத்தனை பண்புகளை தேர்ந்தெடுத்தார்? எத்தனை பண்பை வந்து தேர்ந்தெடுத்தார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 பண்புகள். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 40 வினாக்களை வந்து நம்ம கேட்டிருக்கோம். இந்த 40க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதோடு நான் கேட்ட அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு கொஸ்டின் இருந்து கேட்டிருப்பேன், அதுக்கு ஆன்சர் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டாபிக் வச்சோமோ அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.